உங்களின் ஆளுமையின் ஈர்ப்பை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஆளுமை அப்படின்னா நம்மளோட ஆளுமையின் ஈர்ப்பு, நம்மளை ஈர்க்கக்கூடிய சக்திகள் என்னென்ன நம்மளோட வார்த்தைகளில் தான் இருக்குது, நம்மளோட நடவடிக்கைகளில் தான் இருக்குது. அதை எப்படி நம்ம ஈர்க்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, வாயை மூடிக்கிட்டு எப்போயுமே புன்னகை செய்யணும். சரிங்களா? அதாவது எப்போயுமே பார்க்குற நேரத்துலாம் பல்ல கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. அது எப்போயா இருந்தாலும் சரி, வாயை மூடிக்கிட்டு நம்ம சிரிக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? நம்ம சிரிப்பு மற்றவங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது. வாயை மூடி அமைதியாக சிரிக்கணும். ஓகேங்களா? நம்ம வாயை அசைக்கிறதுலே ஒரு புன்னகை தெரியணும். ஓகேங்களா? உங்கள் திட்டங்களை பற்றி எப்பயுமே பேசக்கூடாது. சரிங்களா? நம்மளோட திட்டங்கள், ஃப்யூச்சர் பிளான் இருக்கும்ல, அதை பற்றி எப்பயுமே பேசவே கூடாது. சரிங்களா? நமக்குள்ளே வச்சுக்கணும். அது ரகசியமாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் யார்கிட்டையுமே நம்மளோட ஃப்யூச்சர் பிளானை எப்பயுமே சொல்லக்கூடாது. அதை ரகசியமாக வச்சுக்கணும். மக்களுக்கு அதற்கான முடிவுகளை மட்டும் காட்டுங்கள். சரிங்களா? ஃப்யூச்சர் பிளானை சொல்லாமல் நம்ம திட்டங்கள் வெளியில் காட்டிக்காமல் இருந்துட்டு, நம்ம திட்டங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு நம்மளோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதோட முடிவுகள் மட்டும்தான் மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? அடுத்து, பொது இடங்களில் புத்தகங்களை அதிகமாக படிங்கள். பொது இடங்களில் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே, அதை சும்மா போகிறோம், நிற்கிறோம், பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் புத்தகங்கள் நிறையா படிக்கணும். அது நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். எல்லாமே படிச்சுட்டே அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. சரிங்களா? படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறையா புத்தகங்களை படிங்க. சரிங்களா? நல்ல விஷயங்களை கற்றுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். நிறையா புத்தகங்களை படித்து உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்போதும் ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக தலையசைக்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆமானே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. நம்ம ஆமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக தலையசைக்கலாம். சரிங்களா? ஆமாங்கிறதுக்கு தலையசைக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? எப்போதும் எளிதில் கிடைக்கும்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்போயுமே நம்ம யாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடக்கூடாது. நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கணும். அவங்க நம்மளுக்கு பார்க்க வர்றாங்க அப்படின்னா நம்ம உடனே போய் யாரையும் சந்திக்கக்கூடாது. உடனே நம்ம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதாவது நம்மளை பார்க்க வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவங்க முன்னாடியே நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி, அதாவது கொஞ்சம் நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆளுமை, அதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். சரிங்களா? உங்களை பற்றி அதிகமாக எப்பயுமே பேசக்கூடாது. சரிங்களா? நம்மளை பற்றி நம்மளே பேசக்கூடாது. நம்மளை பற்றி நான் இப்படி தான், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேசக்கூடாது. சரிங்களா? நம்மளை பற்றி பேசணும்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதை இருக்காது. நம்மளே பேசாமல் அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு வச்சுக்கணும். அப்படின்னா அடுத்தவங்க கேலி கிண்டலமாக பேசுகிற அளவுக்கு இல்லை, நம்மளை மரியாதை பேசுகிற அளவுக்கு நம்ம பேச்சும் நடவடிக்கையும் இருந்தாவே போதும். மற்றவங்க நம்மளை பெருமையாக தான் பேசுவாங்க. சரிங்களா? அடுத்து ஆணவத்துடன் எப்பயுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆணவம் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஆணவத்தோடு இருந்தால் நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. எவ்வளோ தான் வசதி, படிப்பு வசதி, பதவின்னு இருந்தாலுமே அந்த ஆணவம் இருக்கவே கூடாது. சரிங்களா? யதார்த்தமாக இருந்து பழகிக்கங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. உங்களோட மரியாதை உயர்த்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா, நம்பிக்கையாக நடந்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம நம்மளை நம்பணும். நம்ம மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கு என்னன்னா, நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையாக நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பேசுகிற பேச்சாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட சொன்னால் செய்வாங்க, இவங்ககிட்ட சொன்னால் இதை பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். இந்த வேலையை இவங்கக்கிட்ட கொடுத்தா கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு வர வைக்கணும். அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். சரிங்களா? அந்த நம்பிக்கை நம்ம மற்றவங்களுக்கு வர வைக்கணும். ஓகேங்களா? மெதுவாகவும் நோக்கத்துடனும் பேசணும். சரிங்களா? அதாவது வளவளன்னு பேசுகிறது, அதனால் ஒரு மரியாதை இருக்காது. திடீர்னு பேசக்கூடாது. அப்படியும் பேசினாலும் யாருக்குமே பிடிக்காது. சரிங்களா? நம்ம பேசுகிற பேச்சு மெதுவாக இருந்தாலும் கருத்துள்ளதாக இருக்கணும். சரிங்களா? அது ஒரு நோக்கத்தோடு இருக்கணும், ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு கருத்து இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம சொல்கிற வார்த்தை அவங்க மனசில் பதியக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கரெக்டாக பேசணும். மெதுவாகவும் நோக்கத்துடனும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து, சாதாரணமாக இருக்கும் நேரங்களிலும் நேர்த்தியாக
உடை அணியணும். அதாவது நம்ம சும்மா வீட்டில் இருக்கோம், இல்லை எங்கேயும் போகலை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் கூட நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும். சரிங்களா? ஏனோ தானேன்னு இருக்கக்கூடாது. நம்ம நேர்த்தியாக ட்ரெஸ் போட்டால் தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால் சாதாரணமாக இருக்கும்போது கூட நேர்த்தியாக ட்ரெஸ் போடணும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்க பழகிக்கணும். சரிங்களா? நம்ம பேசுகிறது வளவளன்னு பேசுகிறத விட மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக கேட்க பழகிக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம மேலே அவங்களுக்கு மரியாதை வரும். நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து மற்றவங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா பொறுமையாக கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மக்கிட்ட எதுவும் சொல்லணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை வரும். நம்ம மேலே மரியாதை வரும். இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கவனமாக புரிஞ்சு அந்த மாதிரி நடந்துக்கங்க. சரிங்களா? உங்கள் ஆளுமை ஈர்ப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட ஆளுமை லெவல் அதிகரிக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.